அப்ப ஏகமா இருக்கிற அதுதானே நான் இருக்கிற ஒரிஜினல் இடம். அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையை நினைவுபடுத்தக்குள்ள அந்த நினைவுல ஆழ்ந்த உறக்க நிலை நினைவுக்கு வரக்குள்ள நான் இருக்கேன் என்று நான் நம்புறேனா, இல்ல நான் இங்க இருக்கிறதாக நம்பிக்கிட்டு ஒரு ரூமுல ஒரு நீள அகலத்துல ஒரு கட்டுண்ட உராளா நான் இருக்கேன் என்று நம்பிக்கிட்டு ஆழ்ந்த உறக்க நிலையில ஒன்றுமில்லை என்று நம்புறேன். அதெல்லாம் கட்டுண்ட நிலையெல்லாம் விட்டு தாண்டி போனதுனால அங்க அவர் இருக்கிறது எந்த நிலையில இருக்க முடியும்? அங்க ஒண்ணுமே அசைவத்து தானே அவர் இருப்பாரு அங்க. ஒன்றுமே இல்லை என்று செல்ல வாரீங்களா? அசைவற்றி நான் இருக்காரு என்று இருக்காரு, அசைவற்றி இருக்காரு என்று செல்ல வாரீங்களா? ஆமா, அதாவது இருக்காரு ஆனா அவருடைய நிலைப்பாடு ஏகத்துடன் அசைவற்று இருக்காரு. யார் அது அங்க இருக்கிறவர்? யாரு? நீங்க இங்க இருக்கிறீங்க. நீங்க சொல்ற படி அபூபக்கர்னா தெளிவா விளங்கணும். எல்லாருக்கும் பொதுவா தான் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்ற அமைப்பின் படி உங்களுக்கும் அங்க அசைவற்று இருக்கிறவருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கு. நீங்க என்ன இருக்கிறீங்க? இப்ப அங்க வேறொரு ஆள் இருக்கிற மாதிரி ஒரு கருத்தொண்டுதான் இப்ப நாம என்ன செய்யறோம்? பேசுறோம், அப்படித்தான் எடுக்கும். அப்ப அப்படி அங்க அசைவற்று நீளம் அகலம் கணத்தில கட்டுனாத ஒரு ஆளா யார் இருக்கா? நீங்களா வேற யார்? அதை எடுக்கிறதா இருந்தா நம்ம நானா தான் இருக்கணும். அப்ப நீங்க நானா இருக்கணும் என்று சொல்லி அதை நாம நிஜம் என்று எடுத்த அபூபக்கர்னா, அதை நானா இருக்கணும் என்று நானே நிஜம் என்று எடுத்தா, அதை நிஜம் என்று எடுத்தா, நிஜமா நான் இருக்கிற நிலை அதான் நான் இருக்கணும் அப்படியேண்டா, அதுதானே நிஜமான நிலை. அப்ப நான் அங்க அமைந்திருக்கிறதானே இப்ப நான் அறிய வேண்டியிருக்கு. ஆழ்ந்த உறக்க நிலையிலே நான் எப்படி அமைந்திருந்தேன், எங்க அமைந்திருந்தேன் ரெண்டு தத்தனை இப்ப இன்னைக்கு அறிய வேண்டியிருக்கு. அப்ப அறிய அப்படி முற்படக்குள்ள அங்க நான் இருக்கேன் என்று எடுக்கிறையா, ஒன்றுமே இல்லை என்று எடுக்கிறையா? அந்த இடத்துல சரியாக சொல்லணும்னா நான் இருக்கிறேன் அப்படின்னு தான் எடுக்கிறேன். அப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க இப்ப இருக்கக்குள்ள ஒரு ரூம பிடிச்சிட்டு தானே இருக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க எங்களுக்கிட்ட, சரியா, இந்த ரூமுக்குள்ள ஒன்றுமே இல்லை என்று சொல்றீங்க. இப்ப அந்த ரூமுக்கு நீங்க இருந்துகிட்டு எங்ககிட்ட சொல்றீங்க இந்த ரூமுக்கு ஒன்றுமே இல்லை. இப்ப நீங்க உண்மை சொல்றீங்களா பொய் சொல்றீங்களா? ரூமுக்குள்ள இருக்கிறது ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லணும்னா அது பொய் சொல்றதாகத்தான் கணக்கில் இருக்கணும் இல்லையா? ஏனண்டா அபூபக்கர்னா நீங்க ரூமுக்கு இருந்துகிட்டு தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப அப்படி நீங்க அந்த ரூம்ல இருந்துகிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றது பொய்யாகத்தான் முடியும். ஏனண்டா நீங்க இருக்கிறீங்களே. அப்ப நீங்க இருந்துகிட்டு ரூமுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லல. இப்ப நீங்க இந்த ரூமுக்கு நீங்க ஒரு நீளத்திலையும் அகலத்திலையும் கட்டுண்டு இருக்கிறதால, சரியா, ரூமுக்கு நான் இருக்கேன்
அதனால ரூமுக்கு ஒன்றுமே இல்லை என்று செல்ல இயலா என்ற ஒரு கருத்தை நீங்க உணர்றீங்களா இல்லையா? அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நீங்க ஒரு ரூமுக்கே இல்லை, கட்டுண்ட நிலையிலையும் இல்லை. உங்க இன்னைக்கு ஒரு ரூமும் இல்லை, கட்டுண்ட நிலையும் இல்லை. ஆனா இன்னைக்கு ரூம் இடுக்கி கட்டுண்ட நிலையில இடுக்கி இல்லைன்னு இல்லை, ஏகப்பட்ட சிறை இடுக்கி. சிறையில் எத்தனையோ கோடா 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 கோட கோடி பேர் இருக்காங்க. இப்ப நாம அந்த சிறைக்குள்ள போய் இருக்கிறதுக்காக நாம களிமாவை எடுக்கோம். அந்த சிறையில போய் இருந்து சில காலம் இருந்து போட்டு மர சிறைச்சாவியை தூக்கிட்டு வர்றதுக்கு இல்லையே நாம களிமா எடுக்கோம். அப்ப நாம எந்த சிறையிலையும் அம்புடாம ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையில உட்கார்றதுக்கு தானே களிமா எடுக்கும். அதுதான் நம்மளோட சொந்த நிலை. அப்ப இப்ப ஐனைக்கு நீங்க ஒரு கட்டுண்ட ஆளாவும் இல்லை, ஐனைக்கு ரூமும் இல்லைன்னா என்னை தவிர, ஐனைக்கு இருக்கிற என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்று சொல்ற கருத்து தானே சரியா அமையும். இங்க ஒரு ரூம் ஒன்று இருந்துச்சு, ரூமுக்கு நீங்க இருந்தீங்க. அதனால என்ன சொன்னோம்டா, இந்த ரூமுக்கு நான் தான் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை என்று சொன்னோம். ஏன்னா ரூமும் கட்டுண்டது, ரூமுக்கு இருந்த நானு நீளமகல களத்துல கட்டுண்ட ஒரு ஆளா இருந்தேன். அதனால அப்படி சொன்னேன். இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கிற அந்த நிலையை பார்த்தா அங்க நான் கட்டுணையும் இல்லை, அங்க கட்டுண்ட ரூம் ஒன்றுல இருக்கிற ஐடியாவும் இல்லை. சரியா? அங்க ரூமும் இல்லை. நான் ஒரு ரூமை ஏற்படுத்தினாதான் நான் போய் இருக்கிறதுக்கு நான் ஒரு ரூமை ஏற்படுத்திட்டு போய் இருக்காம ரூமை நான் தான் உருவாக்கணும். அங்க உருவாக்காட்டி ரூம் இல்லை இருக்கு. அப்படி கட்டுண்டாத ஒரு ரூமும் இல்லை, கட்டுண்ட ஒரு ரூமும் இல்லை, கட்டுண்ட ஒரு ஆளாவும் இல்லாம நான் இருக்கிறேன்டா. அப்ப ஐனைக்கு உடல் இல்லை, ஐனைக்கு உள்ளது நானும் ஏகமடா என்கிற இந்த நான் என்கிற உணர்வு ஏகமா இருக்கின்றா. அந்த உணர்வு தன்னை உணர்ந்திருக்கிற நிலை, உணரப்படுற நிலை என்னவாக இருக்கும்? என்னையா இருக்கும்? என்னை தவிர ஒன்றுமே இல்லை என்றுதானே உணரணும். ஏனென்றா அது இல்லாத, அந்த உணர்வு இல்லாத ஒரு இடைவெளியாவது இருக்குமா? இருக்க சரிதானே? அப்ப இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில என்ன இருக்கி, யார் இருக்கா என்று கேட்டா என்ன பதில் வரும்? என்னை தவிர அங்க வேற ஒண்ணு இல்லைன்னு தான் பதில் வரும். அப்படி என்றா நான் ஏகமா இருக்கிற என்னுடைய சொந்த நிலையா இல்லையா? நான் ஏகமா இருக்கிற என்னுடைய சொந்த நிலையா இல்ல வேற யாருடைய சொந்த நிலையா? என்னுடைய சொந்த நிலை. அப்ப உறக்கத்தின் போது உங்களை நாங்க கைப்பற்றுகிறோம் என்று சொன்னது ஆரம்ப பிள்ளைகளுக்கு விளங்குறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு உவமானமான விஷயமா இல்லையா? அப்ப நீங்க ஆழ்ந்த உறக்க நிலையில உங்களோட சொந்த இடிப்புல போய் சொந்தமா இருக்கிறத நீங்க நாம உணராதத்திலே, உணர்ற வழியை தேடாதத்திலே, உணர வேண்டிய முறையை சொல்லித்தராதத்திலே, இல்லாட்டி சொல்லி தந்தத்தை காது கொடுத்து கேட்காதத்தில அங்க ஒன்றுமில்லை என்று சொல்லிட்டு இருக்கோம். இரவைக்கெல்லாம் போய் இருக்கோம் நம்ம இன்னைக்கு ஏகமா இருந்து போட்டு காலையில ஒளிம்பி ஆழ்ந்த உறக்க நிலையிலே என்னடாப்பா இருந்துச்சு, எங்க நீ இருந்தா என்று கேட்டா என்ன சொல்றோம்? என்ன இருந்துச்சு கேட்டா, என்ன செஞ்சீங்க என்று கேட்டா தான் தூங்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவோம். ஆழ்ந்த உறக்க நிலையிலே என்னடாப்பா இருந்துச்சு, என்னத்தை கண்டா, அதனால ஒன்றையும் காணையும் இல்லை, ஒன்றுமே இல்லை என்றுதானே சொல்லுவோம் நாம. அப்ப அப்படி சொல்ற நாம நான் என்று சொல்லி எதை எடுக்கும்?
எதை எடுத்துக்கிட்டு நாம அந்த பதிலை சொல்றோம்டா இந்த உடலைத்தான் நான் என்று உறுதியா நம்பியிருக்கோம். இந்த உடலைத்தான் நான் என்று உணர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி உணர்ந்துகிட்டு இருக்கிறதால இப்படி நான் என்று உணர்ந்த மாதிரி ஒரு உடல் ஒன்று ஐநைக்கு இல்லதானே. ஐநைக்கு உறக்கத்தின் போது வரலானே. அதனால ஒன்றுமில்லை என்று சொல்றோம். ஆனா உண்மையில ஐநைக்கு இருந்து ஐநைக்கே வந்திருக்குங்கிறத உணர்றோம் இல்லை. ஐநைக்கே இருந்து அந்த இடத்திலேயே வந்து அதே இடத்திலேயே இன்னும் இது இருக்கி தன்னை உணராம தன்னை உணர வேண்டிய இடத்தை பிடிக்காம அறிய நாடித்தானே அறிய நாடி வந்தது. அறிய வேண்டிய இடத்தை விட்டு போட்டு வேறொரு இடத்துல வந்து அர்த்தம் எடுத்தோம்டா வேறு கண்டுட்டோம். அறிய நாடின அதே இடத்தையே நாம வெளிப்பட்டிருக்கோம். அந்த அறிவிலேயே வெளிப்பட்டிருக்கோம். அந்த அறிவு தான் வெளிப்படுத்திருக்கா ஐநைக்குத்தானே வெளியாகி இருக்கோம். ஐநைக்குத்தானே இப்ப ஒளிந்து இருக்க நாம. அப்ப ஏகமாக இருக்கிற அந்த நிலையில இருந்து நான் ஏகமா இருந்த அந்த நிலையில இருந்து ஏகமா இருக்கிற அந்த நிலையில இருந்து ஆழ்ந்த உறக்க நிலையாக இருக்கிற அந்த நிலையில இருந்து இன்னும் வெளியே வந்துட்டனா வெளியே விடுபட்டுட்டனா அப்படி இல்லை என்று காண்ற என்ற அபூபக்கர் நானா உள்ளது நான் என்னும் ஏகம் ஆழ்ந்த உறக்க நிலையில நான் இருக்கிறதாக நான் என்ன செய்யும் உணரும். நான் நினைக்கணுமா இல்லையா? அப்ப இப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில என்னத்தை அறிஞ்சீங்க என்று கேட்டா நான் ஏகமா இருக்கிறத அறிந்தேன், அறிந்து கொண்டிருக்கிறேன், அறிவேன் என்று நான் நிச்சயமா நிலையா இருக்கிற இருப்ப உணரணுமா இல்லையா? அறிவை கொண்டு இப்ப உள்ளமனும் வீட்டினில உறங்குகிற அறிவை தட்டி ஒழிப்பினா அந்த அறிவு என்ன செய்யும்? அந்த தட்டி ஒழுப்பப்படுற அறிவுக்கு ஒரு வேலை இருக்கா இல்லையா? அது ஒரு வேலை செய்யணுமா இல்லையா? அது நீளமகலம் கட்டுண்டி இருக்கிற இத நீ என்று நமக்கு காட்டுமா? ஆழ்ந்த உறக்க நிலையில ஏகமாக இருக்கிற அதை நான் என்று காட்டும். அப்ப அந்த நிலையில நான் ஏகமா இருக்கிறதாக என்ன காட்டிட்டா அறிவு காட்டி தந்துக்கிட்டு இருக்கும்டா. எனக்கு என்ன வேலை? இப்ப நான் ஏகமா இருக்கிற மட்டும்தான். ஏன்னா காட்டித்தார வேலையெல்லாம் அறிவு செய்யுமா இல்லையா? அதான தட்டி ஒழுப்பி அதை இருப்பாட்டி வச்சிருக்கோம். அறிவால நான் போய் இருக்கமா இன்னைக்கு நான் இருக்கேன். உண்மையிலேயே நான் அறிவு தானே. நான் நீள ஆகலத்துல கட்டுண்ட ஒரு பொருளா? அப்ப நான் இருக்காட்டி ஆழ்ந்த உறக்க நிலையை நினைவு கெடுத்து நான் இருக்கேன் என்று நினைவுபடுத்தாட்டி தியானம் செய்யாட்டி திக்கிர் செய்யாட்டி ஏகத்தில எப்படி தரிக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். ஏகத்தில தரிச்சிருந்து உரியபடி திக்கிர் செய்கிற எப்படி என்று யோசிங்க பார்ப்போம். அப்ப ஏகம் என்கிறது கூட நம்முட நினைவுல மறவாத ஒரு நிலையா இருக்கா இல்லையா? அப்ப அந்த நிலையில நான் ஏகமா இருக்கிறேன், நான் ஏகமா இருக்கிற நிலை என்று நான் நம்பித்தானே ஆகணும். நம்பிக்கை மட்டும்தானே இருக்கு. அந்த நம்பிக்கையை மட்டும்தானே ஐநைக்கு எடுக்கலாம். நம்பிக்கையை மட்டும்தானே ஐநைக்கு உறுதிப்படுத்தலாம். ஏன்னா ஐநைக்கு நான் இருக்கேன் என்று எனக்கு காட்டுறதுக்கு நான் காண்றதுக்கு நீள அகலம் கணத்துல நான் ஒரு பொருளா இல்லை. அப்ப நம்பிக்கை ஊடாக நான் இருக்கிறதாக நான் நம்புறதாகல அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துறதால நான் இன்னைக்கு இருக்கிறதாக நான் காண போறேன். அப்ப தியான நிலை சரியானால்
காட்சி நிலை கிட்டுமங்க ஹோஸ்டர். இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, தூக்கத்தை நீக்கி வைக்க தூய களிமா இருக்கி தூயோன் துணை இருக்கி என்று சொல்லி போட்டு நம்பி என்ற ஒரு சொல்ல பாவிக்காக. ஏன் பாவிக்காக நம்பி என்று?